ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் LMS. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பதி நடைப்பயணம் 9 கிலோமீட்டர் 3350 ஸ்டெப்ஸ் அலிப்பெரி ஃபுட் பாத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாமா. இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டு ஸ்டார்டிங் வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர். நாங்கள் போன டைம் வந்து சம்மர் ரஷ்ஷுங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள், சரிங்களா? ஸோ டோன்ட் ஸ்கிப் தி வீடியோ. ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு இதுதான் மச்சாவதாரம் என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங் வந்து மச்சாவதாரம் என்ட்ரன்ஸ் வந்து போவோம். இது வந்து ராஜகோபுரம் 1499 ஓல்டு கோபுரம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் இந்த ஸ்டெப்ஸு 200 ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து இந்த கோபுரத்தோட ஸ்டாச்சுஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து தண்ணி ஒண்டி ஃபெசிலிட்டி கண்ணாடி பாட்டிலில் தான் அங்கே வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் நல்ல பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் தண்ணி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ்லாம் சேஞ்ச் இல்லை. எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடுவில் வந்து நடுவில் நான் வந்து வீடியோஸ்லாம் எடுக்கலை. ஏன்னா எங்களால் நடக்கும் போதும் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃபோட்டோஸ் தான் நான் வந்து மோஸ்ட்லி அனுப்பியிருப்பேன், பாருங்கள். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா பிரிட்ஜு கீழேருந்துலாம் கூட ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கண்டினியூ ஆகும். இதை பார்த்தீங்களா மெயின் ரோட் பிரிட்ஜு. அதுக்கப்புறமா நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மானுங்களாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம் நடக்கும் போதும். ஸோ அங்கே இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபீட் பண்ணாமல். இல்லாட்டி திடீர்னு வந்து அவங்களோட சேஞ்ச் ஆகும். அதனால் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே போங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு. அது நீங்கள் தாராளமாக போனால். அதுக்கப்புறமா வந்து ஹனுமான்து நடந்து போயிட்டே இருக்கலாம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறமா சூளம், கற்பூரம் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எங்களோட அட்வைஸ் என்னென்னா, மெயினாக இந்த மஞ்சள் குங்குமத்தெல்லாம் கொஞ்சம் வைக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நடப்பாதை போகிறவங்களுக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிதுன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப வழுக்குது, நடக்க முடியல. எங்கனாலே ரொம்ப வந்து காலை வந்து ஸ்டிஃபாக பிடிச்சி நடக்கிறதா இருக்குது. ஸோ இது என்னோட அட்வைஸு, நீங்கள் என்னோடய ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸோ கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தை கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிட்டு போங்க. இந்த நடைப்பயணத்தில் பார்த்திங்கன்னா 4 இல்லை 5 கோபுரம் இருக்கும். ராஜகோபுரம், கொட்டை கோபுரம், மைசூர் கோபுரம், காளி கோபுரம், அப்புறம் மொக்காலிமெட்டை கோபுரம்ஸ்லாம் இருக்கும். ஸோ எந்த கோபுரம் நான் வந்து ஃபோட்டோஸாக சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டெப்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ அது ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்ஸ் ஸ்டெப்ஸில் தான் இருக்கும். ஸோ 2 ஸ்டெப்ஸ் நடந்தோம்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் 2 ஸ்டெப்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். உட்காரத்துக்கு சிட்டிங் பிளேஸ்லாம் கொஞ்சம் சைட்லலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியா வந்து வீடு கட்டுறதுக்கோசம் ஸ்டோன் பில்டிங் மட்டும் நிறைய பேர் வந்து ஸ்டோன்ஸை வச்சு ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதுக்கோசம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நாங்களும் ட்ரை வச்சுருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு வீடு கட்டுறதுக்கோசம் வச்சுருப்பாங்க. ஸோ எங்களால் நடக்க முடியல, ரொம்ப லாங் பெரிய பாதையாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். போகிற வழி எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாம் சஃபிஷியண்ட்டு நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறினதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஸ்டெப்ஸு டவுன்வர்ட்ஸாக இருக்கும். டவுன்வர்ட்ஸ் போயிட்டு ரோடு க்ராஸ் பண்ணிவிட்டு சைடில் நடப்பாதையாட்டும் அவங்க ஷீட்டை போட்டு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நமக்கு வந்து எந்த இதுவும் இல்லை. ஸோ ஷீட் இருக்கும், அந்த ஓரத்தில் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம்.
நடக்கிறது நான் வந்து சைடு வைஸாக போயிட்டே இருக்கேன். நீங்கள் ரோடில் ஒட்டி போயிடாதீங்க. நடக்கிறதுக்குன்னு தனியாக அவங்க வந்து பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் நடக்கலாம். நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் நிறையா நல்லாயிருக்கும். விண்டு மில்ஸ்லாம் பார்க்கலாம். வாட்டர், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து நிறையா இருக்குது. எந்த பயமும் இல்லை. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா முக்காலமிட்டு கோபுரத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். இந்த கோபுரத்தில் வந்து 2 வழி இருக்கும். ஒன்று வந்து பழைய காலத்து கட்டின ஸ்டெப்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து புதுசாக கட்டியிருக்க ஸ்டெப்ஸ் இருக்கும். முக்காலமிட்ட கோபுரம். இந்த கோபுரத்தில் வந்து நிறைய பேர் முட்டிக்கால் போட்டுட்டு தான் போவாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா புள்ளிமான் பார்த்தோம். பட் ஃபோனில் வந்து சரியாக கிளியராக தெரியல. நேரில் பார்த்தா நல்லா தெரிஞ்சுது. ஃபோனில் எங்கே ஜூம் பண்ணாலும் தெரியல. மானுங்க நிறையா இருக்குது. ஸோ மானோட வியூஸ் நிறையா பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஃபினிஷிங்கில் வர இன்னும் 50 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. 50 ஸ்டெப்ஸ் முடிஞ்சோடனே இதுதான் எண்டிங் ஃபினிஷிங்கு. பார்த்தீங்கன்னா அதில் திரும்ப ஸ்டார்டிங்கில் எப்படி நீங்கள் வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சாங்களோ அதே மாதிரி எண்டிங்கில் கூட கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பெருமாளை தரிசிச்சுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் நல்லபடியாக பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு வந்துட்டோம். செம்ம ரஷ்ஷாக இருந்தது நாங்கள் போகும்போதும். மொத்தம் பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டோம். தேங்க்யூ, பாய் பாய்.